ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்ல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் காசா. இது திரைப்படம் 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலஸ்தீன் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அரப் நாசர் அண்ட் டார்சன் நாசர். இந்த திரைப்படத்தில நதா ஹயத் ஹாதியாவும் முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அதே மாரி வந்து மஜித் ஹைத் ஒசாமாவும் சப்ளைன் ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ராம்சி மர்க்யூதி, அபுசாமி அவர் சப்ளைன் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் காசா என்ன மாரி கதைகள்னு பார்ப்போங்க. இந்த திரைப்படம் வந்து காசால நடக்கிற மாரி காட்டுறாங்க. அது வந்து 2007ஆம் வருடம். 2007ஆம் வருடத்தில நடக்கிற மாரி காட்டுறாங்க. மிக முக்கியமா இஸ்ரேலுக்கும், பாலஸ்தீனுக்கும் எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த கதைக்களம் நடக்கிறதுல வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து அவங்க கட்டுற அந்த சுவர், அந்த வால், அது வந்து பெரிய பிரச்சனையா எழுப்பப்பட்டது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ அது அது வந்து இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு வந்து பாலஸ்தீன் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மேல அவங்கள ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்றது தான் அந்த டைம்ல பெரிய பிரச்சனையா இருந்தது. சோ ஃபார் அதுதான். பட் அந்த டைம்ல அது இருந்தது. அப்போ காசால தான் இந்த கதை நடக்குது. இப்ப இந்த காசா உள்ள என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அந்த இந்த ஹமாஸ் அண்ட் இஸ்ரேல் காசாவுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து பத்தி இந்த படம் பேசல. அப்போ அந்த ஆரம்ப காலம் 2007ல இருந்த ஒரு 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 ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட தான் இந்த படம் வந்து பேசுதா நான் பார்க்குறேன். சரி, அது வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோங்க. படத்தின் நாயகனான யாதியா அண்ட் ஒசாமா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒசாமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பேசிக்கலா ஒரு கதை அங்கருந்து ஆரம்பிக்குது. ஒசாமா வந்து ஒரு பேசிக்கலா இஸ் அ ட்ரக் டீலர். ஆ பட் ஆனா வந்து எந்த இடத்துலயுமே வந்து தன்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேப்பி கோ லக்கியா காட்டிக்கிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனா வந்து இஸ் அ ட்ரக் டீலர். இங்க என்னன்னா, அந்த இடத்துல வந்து அபுசாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து, நீங்க வந்து இந்த இத எடுத்துக்கங்க. ஒரு ஒரு வியாபாரம் பண்ண வரான். அவன் என்ன சொல்றான், எனக்கு வந்து பேர்கள் சொல்லுங்க. எனக்கு நேம்ஸ் வேணும். அந்த இதுல அதாவது அது பின்னாடி இருக்கவங்க. பட் இவன் வந்து என்ன சொல்றான்னா, அதெல்லாம் சொல்ல முடியாது போயா அப்படின்னுறான். பட் ஒரு பாயிண்ட்ல என்ன தெரிய வருதுன்னா, ஒசாமாக்கு வந்து அபுசாமி வந்து ஆக்சுவலி இஸ் அ போலீஸ். ஸோ, இவன் கூட இருந்து இவன்கிட்ட இருந்து அந்த வியாபாரம், அதாவது இவன வச்சுக்கிட்டே அந்த அந்த காசையும் சம்பாரிச்சுக்கிறானுங்க. அந்த ட்ரக் காசையும். அதே மாரி பின்புலத்தையும் வந்து தெரிஞ்சுக்க முற்படுறாங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு அபுசாமி. அப்ப அபுசாமி என்ன சொல்றான், சாரி, ஒசாமா. ஒசாமா என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து ஒ அபுசாமி, ஒசாமாக்கு என்கவுண்டர் நடக்கும்போது, தட் மீன்ஸ் அந்த இன்டர்ரோகேஷன் நடக்கும்போது, வாட் அபுசாமி இஸ் ஆஸ்கிங் இஸ், "நீ வந்து எனக்கு வந்து நேம்ஸ் குடு. குடுத்தீன்னா, நான் உள்ள விட்டுர்றேன். இல்லன்னா நீ உள்ள போயிடுவ அப்டின்ற மாரி சொல்லும்போது, நான் நேம்ஸ் தரேன் அப்டின்னு சொல்லிட்டு வெளில வந்துர்றேன் போல. வெளில வந்துட்டு இவன் நேம்ஸ் குடுக்க மாட்றான். பட் இதுல என்ன ஆகுதுன்னா, அபுசாமி கோவப்பட்டு எப்படியாவது அந்த நேம்ஸ தெரிஞ்சுக்கணும். இவனோட இந்த இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ட்ரக் இதுக்கு முற்றுப்புள்ளி, அதே மாரி அதை சம்பாதிக்கணுன்ற பாயிண்ட்ல வந்து 2 பேரோட என்கவுண்டர்ல அபுசாமி கில்லிங் ஒசாமா கொன்னுடுறான். இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொன்ன அப்புறமா அந்த கொல்ற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாத்யா அவருடைய அந்த ஒரு சாண்ட்விச் ஷாப்ல தான் நடக்குது இது எல்லாமே. பட் இந்த இடத்துல பியூட்டி என்னன்னா, ஆ யாத்யா வந்து இது அந்த அந்த என்கவுண்டர் நடக்கிற இடத்துல உள்ள இருக்கானே தவிர வெளில காமிச்சுக்கல. பட் ஆனா கொன்னது யாருன்றத கண்டுபிடிச்சுடுறான். பட் ஆனால் அவனால எதுவும் பண்ண முடியாது. ஒரு இந்த ஒரு தாக்கத்திலேயே இருக்கிற அவன் 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரொம்ப ஒரு மாரி அ ரொம்ப வெக்ஸ் ஆயி முடியெல்லாம் வளர்த்து ஒரு மாரி இருக்கான். அப்போ ஒரு டைரக்டர் வந்து, "நாங்க வந்து ஒரு படம் எடுக்கிறோம். காசா பத்தின வந்து ஹீரோஸ் பத்தின படம். அதாவது பாலஸ்தீனுக்காக உயிர விட்ட மார்ட்டிர்ஸ் பத்தின ஒரு பார்ட்டியர் பத்தின படம் எடுக்கிறோம். நீங்க வந்து அதுல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் ஏங்க வந்து நடிக்கணும் அப்படின்னு, இல்ல நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. சரி, இவனும் ஒத்துக்கிறான். ஒரு பாயிண்ட்ல ஆடிஷன்ல வச்சு ஒத்துக்கிறான். அது ஆக்சுவலா இவர ஏன் கூட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செத்துப்போன ரெபெல் ஹீரோ மாரியே ஹீரோன்றத தாண்டி ஒரு உண்மையான ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்கு. அதே மாரி இவன் இருக்கான். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயே இவன கொண்டு வந்து பண்ண வைக்கலான்றதுக்காக தான் இவன கொண்டு வராங்க. இதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதன் இடையில என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட நடிப்புலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது, இவர வந்து அந்த அந்த முகபாவம்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஃபிக்சேஷனா இருக்கு. இந்த இந்த கதாபாத்திரம் பிரமாதமா இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ அபுசாமி ஒரு என்ட்ரி குடுக்குறான். அப்போ அபுசாமியோட என்ட்ரிய பார்க்குற யாதியாக்கு உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்து. இப்போ இந்த படம் நடிக்க போன யயாவும், அபுசாமி அந்த போலீஸ் அபுசாமியும் ஒரு பாயிண்ட்ல தான் நண்பன கொன்னது அ அபுசாமின்னு தான் கண்டுபிடிச்ச யாயா ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும், அது தெரிஞ்சுக்கிட்டாலும், அபுசாமிக்கு ஒசாமாவுடைய நண்பன் தான் யாயான்னு கண்டுபிடிச்சாரா? அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால், அபுசாமிக்கும் யாயாக்கும் உள்ள என்கவுண்டர் என்ன ஆச்சு? அதே மாரி ஃபைனலா யாயாக்கு இந்த படத்த நடிச்சு முடிச்சு அவனுக்கு பேரு கிடைச்சதா? என்ன கிடைச்சது? அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் காசா பொறுத்தவரைக்கும்,
ஆ ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பிளாட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, அத வந்து ஒரு காமெடி கம் ட்ராஜடியா சொல்லியிருக்காங்கன்றது தான் நான் சொல்லணும். இது வந்து ரொம்ப சீரியஸ் மூவியா உங்களுக்கு தெரியாது. பட் நடக்கிறது எல்லாமே சுத்தி சீரியஸ்னஸ் தான். பட் ஆனா அந்த மாரி ஒரு சீரியஸ்னஸ்க்குள்ள இல்லாம, கதை போற போக்குல ஒரு 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 காமெடிக்கலா மூவ் ஆயி, அப்படியே ஒரு ட்ராஜடி பாயிண்ட்ல வந்து அந்த கதை வந்து முடியும். அது வந்து ரொம்ப அழகா டைரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். இந்த படத்த பொறுத்தவரைக்கும், ஆ ஒரு நீங்க இந்த படத்த பார்க்கும்போது, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இது நடந்துகிட்டு இருக்கு? என்ன பெருசா ஒரு இம்பாக்ட் இருக்கு? அப்படின்ற உணர்வு வந்து படம் பார்க்கும்போது ஏற்படுறது உண்மதான். எனக்குமே படம் பார்க்கும்போது, இது என்ன ஓகே இட்ஸ் இட்ஸ் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் என்னன்றது வந்து நமக்கு புலப்படுறது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா, இந்த கதை வந்து இது ட்ரக்கு பாயிண்ட்டா? ஆர் எல்ஸ் வந்து காசால நடக்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவா? ஆர் எல்ஸ் வந்து இது வந்து நண்பன கொன்னவனுக்கு வந்து பழி வாங்குற கதையா? இப்படி போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே படத்துல கொண்டு வராரு டைரக்டர். பட் வாட் வில் பி த திங்? அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து வச்சு போயிட்டே இருக்கும்போது, நமக்கு அந்த உணர்வு ஏற்படுது. எங்க தான் போய் முடிய போகுதுன்னும்போது. பட் வாட் த டைரக்டர்ஸ் ஹவ் டன் பிரில்லியன்ட் ஜாப் இஸ் தட் கிளைமாக்ஸ். திஸ் ஃபிலிம் இஸ் அபௌட் மார்ட்டியர். அதாவது இங்க வந்து உங்கள மாற்றியரா மாத்துறதுக்கான போர் வீரன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? மாற்றியர் அவன். இவனுக்கு சாவே கிடையாது. இவன் மாற்றியர் இவன். அப்படின்ற ஒரு செத்து போனவன வந்து அவர மாற்றியரா பிரதிபலிக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பேஸ். அந்த பேஸ் அந்த கிளைமாக்ஸ்ல வச்ச இடத்துல தான் டைரக்டர்ஸ் நிக்கிறாங்க. அதுதான் டாப் நாட்ச். அது வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய பலம். இந்த படம் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்த எல்லா விஷயமே அந்த கிளைமாக்ஸ்க்காக மட்டும்ன்றது இந்த படம் முடியும்போது தான் நமக்கு வந்து கிளியரா புரியும். தட் வாஸ் ரியல்லி வெரி குட் ஜாப் ஃப்ரம் த டைரக்டர்ஸ். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் வந்து பொறுத்தவரைக்கும் யாயா பன்னன், அதல் அல் ஹயாத் அலாயி, மஜ்ஹித், ராம்சி மக்காதி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நீட் அண்ட் சட்டிலா கரெக்ட்டா இருந்த மாரி இருந்தது. எதுவுமே ஓவர் டூ இல்ல. ரொம்ப அந்த கதாபாத்திரத்துக்கு உணர்ந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண மாரி இருந்ததுங்க. இந்த படத்த நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த படத்துடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, ஆ அந்த காமெடி கம் ட்ராஜடி அந்த பாயிண்ட்ட வந்து ரொம்ப அழகா யுட்டிலைஸ் பண்ணி அந்த பிஜிஎம் போட்ட மாரி இருந்தது. பேக் ட்ராப்ல வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணுங்க. ஆ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நடந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவில பெஸ்ட் டைரக்டர் விருது வென்ற ஒரு திரைப்படம்ங்க. அதே மாரி அன்சர்டைன் ரிகார்டுக்கும் இந்த படம் நாமினேட் ஆயிருந்ததுங்க. டெஃபினட்டா நீங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ காசா படம் பாருங்க. ஒரு நல்ல படத்த பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜனல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.